கலவரப்பள்ளி அணையில் ரசாயன நுரை பிரச்சினை, கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என அமைச்சர் ராஜு பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணையில் காணப்படும் ரசாயன நுரை பிரச்சினையை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜு, மாவட்ட ஆட்சியர், சாராட்சியர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில், கலவரப்பள்ளி அணையில் காணப்படும் நுரை பிரச்சினை தொடர்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள், பசுமை தீர்ப்பாயம் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து கூட்டுக்குழு அமைத்து ஆய்வு மேற்கொண்டன. அந்த ஆய்வில் பெங்களூரு பகுதியில் இருந்து தினமும் சுமார் 1400 MLT அளவிலான கழிவுநீர் வருவதால் தான் இந்த பிரச்சினை ஏற்படுகிறது என கண்டறியப்பட்டது. மேலும் ஃபெக்கல் காலிஃபார்ம் என்ற பாக்டீரியா அதிக அளவில் இருப்பதும் கழிவுநீர் கலப்பையை உறுதிப்படுத்துகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாக 40 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று கூட்டுக்குழு பரிந்துரைத்தது. அதில் தற்போது 26 STPகள் அமைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள STPக்களையும் விரைவாக அமைக்க கர்நாடக அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவை அமைக்கப்பட்டால் கலவரப்பள்ளி அணையில் ஏற்படும் நுரை பிரச்சினை தவிர்க்கப்படும். இந்த விவகாரம் குறித்து தமிழக முதலமைச்சர் விரிவான அறிக்கை கேட்டுள்ளார். அதற்காகவே நேரில் ஆய்வு மேற்கொண்டேன் என்று அவர் தெரிவித்தார். ஆய்வறிக்கையின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் கர்நாடக அரசுடன் சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி கலவரப்பள்ளி அணை நுரை பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராஜு தெரிவித்தார்.